friends, welcome to Nathiya's kitchen. இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை. ஒரே மாவு வச்சு 3 வெரைட்டி ஆஃப் கொழுக்கட்டை பண்ண போறோம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். எள்ளு பூரணம் செய்ய தேவையான பொருட்கள்: ஒயிட் எள் 1 கப், 1 கப் ஆஃப் வெல்லம், 1/2 கப் ஆஃப் தேங்காய். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நல்லா வறுத்துக்குங்க. இந்த மாதிரி பொரியணும் எள்ளு. இந்த மாதிரி லைட்டாக வறுத்துக்குங்க தேங்காவை. இப்போ வறுபட்டுருச்சு, எடுத்து கொட்டிடலாம். கொஞ்சம் கூல் ஆகட்டும். மிக்ஸியில் பவுடர் பண்ணியாச்சு, இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தேங்காய், வெல்லம், எள்ளு 3 நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தேங்காய் பூரணம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் தேங்காய், 1 கப் வெல்லம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பவுடர் பண்ணி வச்ச ஏலக்காய் சுக்கு போட்டுக்கலாம். தேங்காய் போடுறத உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். லைட்டாக கையில் நெய் தடவிக்குங்க. இப்போ கொழுக்கட்டை மாவு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப் அரிசி மாவு, 1 கப் தண்ணி. இது கொழுக்கட்டை மாவுக்கு கொழுக்கட்டை மாவு தான் வேணும்னு அவசியம் இல்லை. அரிசி மாவு, எந்த விதமான அரிசி மாவு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1 கப் தண்ணி. இந்த தண்ணியில் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் நல்லெண்ணெய். அப்போ மாவு ஒட்டாமல் இருக்கும், அதுக்காக. இந்த மாதிரி நல்லா தண்ணி கொதிக்கணும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மாவோட மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிடுங்க. கொஞ்சம் கூல் ஆகட்டும், அதுக்கப்புறம் பிசைஞ்சிக்கலாம். மாவு ஆறிடுச்சு, நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி மாவெல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு. லைட்டாக கையில் ஒட்டுது இல்லைங்களா? இந்த டைமில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் கையில் விட்டு இப்படி பிசைஞ்சிங்கன்னா ஒட்டவே ஒட்டாது. மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பூர்ணம் ஸ்டஃப் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ கார கொழுக்கட்டைக்கு தாளிக்கலாம். எண்ணெய் விட்டுக்குங்க. தேங்காய் கொஞ்சம் வணக்க தேவையில்லை, அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இதை அப்படியே மாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணினதுலேயே கொஞ்சம் போர்ஷன் மட்டும் வச்சுருக்கேன். இது உப்பு கொழுக்கட்டை பண்ண போகிறோம். இதில் கொஞ்சம் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா. அதுக்கப்புறம் நம்ம தாளித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, கடுகு, உளுந்து எல்லாமே போட்டு இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம பிடி கொழுக்கட்டையாக, கார பிடி கொழுக்கட்டையாக பண்ண போகிறோம்.
இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே மாவில் நம்ம 3 வெரைட்டி பண்ணிடலாம். கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதிலேருந்து எடுத்து கொஞ்சம் மாவு எடுத்து இது உப்பு கொழுக்கட்டைக்காக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து எள்ளு பூர்ணம் ரெடி பண்ணிட்டோம், தேங்காய் பூர்ணம் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வந்து எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்படி ஒரு பால் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிட்டால் ஒட்டாமல் இருக்கும். இப்படி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதில் எள்ளு பூர்ணம் வைங்க 1 ஸ்பூன். இப்போ இது ரெண்டையும் ஒட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி ஷேப்பாக பிடிச்சி வச்சுக்கோங்க. இது அச்சு வச்சும் பண்ணலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ லைட்டாக எண்ணெய் வச்சுக்கோங்க. ஒரு பால் பண்ணிக்கோங்க. இப்படி ஷேப்பாக உங்களுக்கு பிடிக்க வராட்டி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொழுக்கட்டை மோல்டு எடுத்துக்கோங்க. இதில் இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு பூர்ணம் ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. பூர்ணம் ஸ்டஃப் பண்ணி இது ரெண்டையும் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஒட்டி வந்துடும். பாருங்கள், இப்போ எக்ஸ்ட்ராஸ்லாம் எடுத்துடலாம். இப்படி அச்சு வச்சு பண்ணும்போது அழகாக வந்துடும். இப்போ தேங்காய் பூர்ணம் எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு பால் எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே ஸ்டஃப் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உள்ளுக்கு ஸ்டஃப் பண்ணி இப்படி பால் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து இந்த மாதிரி மோல்டு எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இப்படி வச்சுட்டு இப்போ எக்ஸ்ட்ராஸ் எடுத்து விட்டுருவோம். இது பார்க்க ஷேப்பாக அழகாக இருக்கும்ல, அதுக்காக தான் நம்ம இந்த இதில் பண்ணுறோம். இப்போ கையில் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். தேங்காய் பூர்ணம் வச்சுக்கோங்க.
உப்பு கொழுக்கட்டை பண்ணலாம். இது எப்படின்னா பிடிச்சு வைக்கணுங்க. இப்படி ஒவ்வொரு கொழுக்கட்டையாக எடுத்து பிள்ளையாருக்கு வந்து ஒரு பிடி கொழுக்கட்டை தான் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பிடிச்சி வைக்கணும். தட்டில் எண்ணெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். இதில் கொழுக்கட்டையை வேக வச்சுக்கலாம். சப்போஸ் இது இல்லாதவங்க இட்லி தட்டிலேயே வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி தண்ணி கொதிச்ச உடனே வைங்க. டென் மினிட்ஸ் வேக வைங்க. கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. விநாயகர் சதுர்த்தியும் வரப்போகுது. இது வரைக்கும் கொழுக்கட்டை பண்ணாதீங்க, இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நதியாஸ் கிச்சன்.